ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் பியூஜு பாட்னாக் 1979 முன்னாள் அமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆரிடம் இரு கட்சிகளையும் ஒன்றிணைகள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுதே அந்த இணைப்பு நடைபெறவில்லை. தற்போது தாவேகா கட்சியினர் 2 கட்சியின் இணைவார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை பேசி வருகிறார்கள். அவர்களது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு திசை திருப்பவே புது கட்சிகளை இணைத்து பேசி வருகிறார்கள் என்று முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் டிஎம்கே ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அப்பொழுது அவர் முன்னாள் ஒடிசா முதலமைச்சர் பியூஜி பட்நாயக் 1979 முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி மற்றும் எம்ஜிஆரிடம் பேசி இரு கட்சிகளையும் ஒன்றிணைங்கள் என்று கேட்டுக்கொண்டால் அப்பொழுது திமுக அதை செய்யவில்லை. இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதை மறைக்க திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதாக அர்ஜுனா ஆதவ் பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி வருகின்றார். அப்பொழுதே நாங்கள் சம்மதிக்கவில்லை, இப்பொழுது வேண்டும் என்று எங்கள் மீது பழி சுமத்தி வருகின்றார். இருந்தும் அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் அனைவரும் அவர்களாக குதிரை பேரத்தில் பேசி இழுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற 21 நாளில் 4 பேர் வாபஸ் வாங்கியிருப்பது குதிரை பேரம் மட்டுமே நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வரும் தேர்தலில் திமுக தனித்தே போட்டியிடும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே நீங்கள் விட்டு சென்ற காவல்துறையினர் சரி செய்யாமல் விட்டதாலேயே தொடர்கிறது என்று செய்தியாளர் கேள்விக்கு அவர்கள் சிங்கப்பெண் படை உள்ளிட்டவர்களை அழைப்பு செய்து உடனுக்குடன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை செய்திருக்க வேண்டும் என்றும் 1 மாதத்தில் அதை செய்ய தவறவிட்டனர் என்றும் எங்கள் தலைவர் 6 மாதம் கழித்து இவர்கள் மீது குற்றம் சுமத்துவதும் என்றும் இருந்தால் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மின் தட்டுப்பாடு அனைத்து பகுதிகளிலும் நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. இதை கண்டிக்கும் விதமாக மு.க. ஸ்டாலின் பொறுக்க முடியாமல் தினமும் அறிக்கை கொடுத்து வருகிறார். தனது சட்ட ஒழுங்கான உடனே சரி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆட்சி ஒரு சினிமா படம் தயார் செய்து வெளியிட்டது போல் உருவாகி வெற்றி பெற்றுள்ளார். வில் ஆட்சி நடைபெறுகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. சிங்கப்பெண் என்று நடத்தினார்கள். சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை அனைத்து மக்களும் வெறுக்கும் நிலைக்கு தள்ளிவிடலாம். விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவர்களை அனைத்தும் ஒன்றிணைத்து ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இவர்களால் கட்சி எதிர்காலம் இருக்காது என்றும் கூறினார். தற்பொழுது 4 சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கி எந்த வேகத்தில் வெற்றி பெற்றார்களோ அதே வேகத்தில் வாபஸ் வாங்கியிருப்பது கேலிக்கூத்தாக உள்ளது. இது முற்றிலும் குதிரை பேரமே என்பது அனைவருக்கும் தெரியும். அண்ணாமலை கட்சி தொகுதி பற்றி கேள்விக்கு, ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம், அதற்கு அவர்களுக்கு அனுமதி உள்ளது என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாதுகாப்பு தவறிய தமிழகத்தில் கழகம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன், ஒன்றிய செயலாளர் SV செந்தில்குமார், தனசேகரன் அவர்கள் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், இன்றைக்கு திட்டமிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்கி குதிரைப்பேரம் நடத்தி அதை திசை இருப்பதற்காக இந்த செய்தியை இன்றைக்கு பரப்பியிருக்கார்கள். எனவே அந்த வகையில் வெளியேறுவதற்காக, அந்த கட்சி போய் பலனடைவதற்காக இன்றைக்கு கட்சி மாறிவிட்டு இன்றைக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஒரு அமைந்து ஒரு சினிமா படம் வெளியிடப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் மக்கள் இன்றைக்கு இதை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தார்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நேற்றைக்கு கூட கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி 6 மாதத்திற்கு நான் விமர்சிக்க மாட்டேன் என்றுதான் இருந்தேன், ஆனால் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற பகுதியில் சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மின் தட்டுப்பாடு, ஆங்காங்கு பொதுமக்கள் சாலை மறியல், இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அதே நேரத்தில் குதிரை பேரம் செய்து இன்னைக்கு 4 தொகுதியில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு, அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை சார்ந்த அதிமுக இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உழைத்து அன்றைக்கு அவர்கள் வெற்றியை பெற்று தந்த நேரத்தில் எளிதாக இன்றைக்கு தாராபுரம் போன்ற தொகுதியில் இன்றைக்கு எளிதாக அதை விட்டு கொடுத்து விட்டு குதிரை பேரத்துக்கு உட்பட்டு இன்றைக்கு அந்த 4 தொகுதியிலும் இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் அறிந்திருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதுக்குரிய பாடம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் தாவேகாவுக்கு. அது இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த இயக்கங்களை துவக்குவது என்பது
இயல்பான ஒன்று. அவர் ஒரு கொள்கையிலே துவக்கியிருக்கிறார். எடப்பாடி நேற்று அவங்க தொகுதியில நன்றி அறிவிப்பவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த தாவேக ஆட்சிங்கிறது வந்து 4 ஆண்டுகள் திமுக கூட்டணியோட ஆட்சி, விரைவில் கவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி சார்? அதாவது காங்கிரஸும் அன்றைக்கு திமுகவோடு கூட்டணியாக இருக்கிறது. அதே போல ஆதரவு தெரிவித்திருக்கிற வெளியிலிருந்து ஆதரவு இருக்கின்ற இடதுசாரி கட்சிகள், அதே போல் அந்த ஆட்சியிலே போய் பங்கு பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தவர்கள். எனவே அதை ஒப்பிட்டுத்தான் அதை குறிப்பிட்டுத்தான் அவர் சொல்லியிருக்கிறார்.